அன்பான அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு 5 நிமிடமாவது நம்மை நாம் சிந்திக்கணும். நம்ம வெற்றிக்காக சிந்திக்கணும், நம்மளுடைய செயலுக்காக சிந்திக்கணும், நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக சிந்திக்கணும். எல்லா சிந்தனையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு இருந்தாலும், இந்த நேரத்தில் நாம் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம், எதுக்காக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய இலக்கில் நம்ம தெளிவாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற முறை நமக்கு தென்படும். 24 மணி நேரம் உழைக்கிற இந்த உடம்பு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தால் தான் அதுக்கான சக்தி கிடைக்கும். அதுபோல் நம்மளுடைய ஆசையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் அது தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கு, நமக்கு தேவையான எண்ணங்களை சீராக்கிறதுக்கு நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ள ஒரு 5 நிமிடமாவது நாம் முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி நம்மளுடைய கவனத்தில் சிந்திக்கக்கூடிய தன்மை. அந்த தன்மையை ஏற்படுத்துறதுக்கு கண்ணை மூடி மூச்சு பயிற்சி செய்கிறதும், நம்மளுடைய தாய் தந்தையோ நாம் வணங்கக்கூடிய வழிபாட்டையோ நாம் தொடர்ந்து வணங்கும் போது, அதை தியானித்து நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது, அதுக்கான தீர்வுகள் எட்டும்போது நமக்கான விடைகள் நமக்கு கிடைக்கும். அந்த விடைகளை பயன்படுத்தி செயல்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நமக்கான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு கதை, எந்த ஒரு நாவல், எந்த ஒரு இன்னொருத்தர் எழுதி வைத்த புத்தகம், என்னை போன்றவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், எதாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே உங்களை வழிநடத்தக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும், அந்த எண்ணங்கள் இருந்து முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். அந்த முடிவை தெளிவாக எடுக்க 5 நிமிடமாவது நீங்கள் என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், இது தேவையா தேவையில்லையான்னு உறுதிப்படுத்திட்டு அடுத்து செயல்படக்கூடிய தன்மை தான் உங்களுடைய சக்ஸஸ், உங்களுடைய செயல்பாடு. அதுக்கு உங்களை நிலைநிறுத்தி அதன் பிறகு உங்கள் இலக்குக்காக சிந்தித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். திரும்ப நானே இந்த வீடியோவை எனக்கு பார்த்தாலும் இந்த வீடியோ எனக்கு உதவும் என்பது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கும் பயன்படும் என்பதும் என்னுடைய நம்பிக்கை. தியானம் இருங்க, மூச்சு பயிற்சி இருங்க, நல்ல புத்தகங்களை படியுங்க, நல்ல வீடியோக்களை பாருங்கள். பார்த்து ஒரு 5 நிமிடம் தயவு செய்து நிறுத்துங்கள். நிறுத்தின பிறகு உங்களோட முன்னேற்றத்துக்காகவும் உங்களோட முயற்சிக்காகவும் ஒரு 5 நிமிடம் சிந்தியுங்கள். அந்த சிந்தனையில் ஏற்படக்கூடிய ஒரு முடிவுகளை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பியுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், நல்ல ஒரு தெளிவு வரும். உங்கள் அலைச்சலான உடம்புக்கும் அலைச்சலான மனசுக்கும் தெளிவான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு முடிவு வரும். அந்த முடிவுக்கு இதுவரை ஏற்படுத்தி வந்த நிகழ்ச்சிகளை, பொழுதுபோக்குகளை, காட்சி அமைப்புகளை, எண்ணங்களை நிறுத்தி உங்களது முன்னேற்றத்துக்காக நீங்கள் கவனியுங்கள். அந்த கவனம் உங்களை வழிநடத்தும். அந்த செயல்பாடு உங்களை நல்வழிப்படுத்தும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.